ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 12th தமிழில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் பார்க்க போகிறோம். இயல் 3ல் உள்ளதை வாங்க லெசன் வைஸ் பார்க்க ஆரம்பிப்போம். தமிழர் குடும்ப முறையில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின் வந்து இன்சைட்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா, 1 மார்க்கில் கேட்டால் குடும்பம் என்னும் சொல் எந்த மொழியில் முதல்ல இடம்பெற்றது அப்படின்னா திருக்குறள். இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். இந்த லெசன்லேருந்து அடிக்கடி இன்சைட்லேருந்து உங்களுக்கு 1 மார்க் வரும். அதனால் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாரதியார் கைடை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒன் மார்க்கு இன்சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு இன்சைடு வந்து நிறையா வரும், பார்த்துக்கோங்க இந்த லெசனை. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா மனந்தகம், ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நாங்கள் படிக்கும்போது இது வந்து 2 மார்க்கில் கேட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 4 மார்க்கில் இதை செட் பண்ணலாம். இது ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க். புக்கில் உள்ளதை படிங்க, இது ஃபுல்லாக அப்படியே வந்துடும். இது ஃபுல்லாக அந்த லைன் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் கிடச்சிரும். அடுத்து உங்களுக்கு 1 மார்க்னால் இந்த லைனை கொடுத்து இது வந்து எந்த நூல்னு கேட்கலாம். கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். வேறு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நூல்வெளி பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் உங்களுக்கு செட் பண்ணலாம். அடுத்து விருந்தினர் இல்லம், இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நூல்வெளி பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் உங்களுக்கு செட் பண்ணலாம். தாகம் கொண்ட மீனொன்று, இந்த இது வந்து யார் எழுதுனா, சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்துள்ளார். இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்கலாம். 1 மார்க்கில் வந்து இது வந்து உங்களுக்கு செட் பண்ணலாம். நூல்வெளி படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இதோட ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி, 1 மார்க். அடுத்து கம்பராமாயணம், இது பார்த்துக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொருளும், இது இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, எல்லா சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 1 மார்க் ஏதாவது செட் பண்ணலாம், அதான் 1. இலக்கண குறிப்பும் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். அடுத்து உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, ரெண்டுமே 2 மார்க்கு. அடுத்து நூல்வெளி பார்த்துக்கோங்க. இது வந்து 1 மார்க்கில் உங்களுக்கு செட் பண்ணலாம். அடுத்து இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 1 மார்க் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. உரிமை தியாகம் என்னும் சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. உரிமை தியாகம் எந்த சிறுகதை தொகுப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூமணி சிறுகதைகள், இது பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கு. அடுத்து அஞ்சாடி என்னும் புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். நூல்வெளி படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இந்த இது பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இன்சைட்லேருந்து கேட்கலாம். பிழையை தவிர்க்க சில குறிப்புகள், 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து இலக்கண தேர்ச்சிக்குள், இந்த 8 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக 1 வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் வந்துடும். அதில் வந்து 1, 2 வந்து 1 மார்க்கு விட்டுருங்க. இந்த 3, 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 வந்து உங்களுக்கு எதில் கேட்பாங்கன்னா 9 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்களே, அந்த இதில் உங்களுக்கு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட். காற்புள்ளியிடாமல் எழுதுவதற்கான இது. பொருள்கோள்கள் எத்தனை வகைப்படும், அவை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது, அதற்கான இலக்கண விதி, அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா குருவினா புக்கில் தன்மனை, இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகள், 2வது. எதிர்பாராத நிகழ்வுகளாக ஜலாலுதீன் ரூமின் எதை உருவகப்படுத்திய, 3 இம்பார்ட்டன்ட். 5 சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறை, 1, 2, 3, 5. இந்த 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இந்த 4வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து 1 மார்க்கில் செட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது 1 மார்க்கில் இதை கேட்டிருக்காங்க. இதில் 2 ஆப்ஷன் தானே கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆவதாக உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம்னா ஆ மற்றும் ஆம் இரண்டும் சரி அப்படின்னு கொடுக்கலாம். அந்த மட்டும் ஆ மற்றும் ஆ வந்து எப்படி கொடுக்கலாம்னா
இவற்றில் ஏதும் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து இவற்றில் ஏதும் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி அப்படின்னு கொடுக்கலாம். சில நேரம் இது வந்து சில நேரம் 1 மார்க்கில் உங்களுக்கு செட் பண்ணலாம். இது பார்த்துக்கோங்க. அடுத்து பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து குகனோடு ஐவராகி வீடனோடு 7வரான நிகழ்வுகளை. 2வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். வருவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடம் சுட்டி பொருட்கொள்ளுகள். 3மே இம்பார்ட்டன்ட்பா. மணந்தகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 2 3 5 அதே தான் இதுலேயும். 4வது கொஸ்டின் வந்து ஓனாக எழுதுகிற மட்டும் கேட்பாங்க. உங்களுக்கு கேட்டிருக்காங்க, பப்ளிக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் தங்கள் குடும்பத்தை செய்யும் உதவிகள். ஏதாவது ஒரு 4-5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. ஓனாக நீங்களாக எழுதலாம். அதனால் 4ஐயும் வந்து ஓரலாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 2வது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உரிமை தியாகம் துணை பாடத்தில் வந்துடும். இது வந்து பார்த்துக்கோங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைப்பு. இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்டிருக்காங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 3மே படிக்கிற மட்டும் தான் இருக்கும். படிச்சிடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். 1 2 3மே இம்பார்ட்டன்ட். அதுலேயும் 1 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2வது கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக 4 மார்க்கில் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா வல்லினமைகளை 8 நீக்கியும் எழுது. உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்கள். இது வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் கேட்பாங்கப்பா. இது படிச்சுக்கோங்க. கலைச்சொற்கள் 1 மார்க்கு. அவ்வளோதான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஏதாவது டவுட்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.